ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. உங்க வல்லமையும் உமக்குத்தானே எங்கள் ஆராதனை, உமக்கே அனுதினமும் முழுவலத்தோடு ஆராதனை. இசையா இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி, இரத்தத்தால் பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கி மகிழ செய்தி, கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் காக்கின்றி, கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி, வல்லமையோ மகிமையோ என் தகப்பனே உமக்குத்தானே. உங்க வல்லமையும் இயேசுவே ராஜாவே உமக்குத்தானே எங்கள் ஆராதனை, உமக்கே அனுதினமும் உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே அனுதினமும் உமக்கே. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி, மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி, மகாமகா பரிசுத்தமும் திருச்சமுகம் நுழைய செய்தி, மகாமகா பரிசுத்தமோ திருசமுக நுழைய செய்தி, உங்க வல்லமையோ மகிமையோ என் தகப்பனே ஓ உமக்குத்தானே. உங்க வல்லமையோ இயேசுயா மகிமையோ ரட்சகரே உமக்குத்தானே. உங்க ஆராதனை உமக்கே முழுமலத்தோடு எங்கள் ஆராதனை, உமக்கே அனுதினமும் உமக்கே. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி, சொல்ல முடியுமா? மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி, மகாமகா பரிசுத்தமும் திருசமுகம் நுழைய செய்தி, மகாமகா பரிசுத்தமோ திருசமுக நுழைய செய்தி, உங்க வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. உங்க வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே எங்கள் ஆராதனை, உமக்கே அனுதினமும் உமக்கே. முழுமலத்தோடு எங்கள் ஆராதனை, உமக்கே இயேசுயா அனுதினமும் உமக்கே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா
ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மில் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உன்னதரே ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஆமென். முழு வேளத்தோடு அன்பு கூறுவே ராஜாவே, ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே எபினேசரே ஆமென். எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஆமென். இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே உம்மிலே முழு வேளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியே உள்ளத்துல சொல்லுங்க எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே உம்மிலே முழு வேளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 பாட பாட சுகம் சந்தோஷமா ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவா ரஃபா ஏகோவாரப்பா ஆமென் சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே உம்மிலே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை
என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, ஆமென், என் கோட்டையே உமக்கே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. முழுவலத்தோடு ஆராதனை, ஓ ஆராதனை. இயேசுயா, எங்கள் அப்பா அப்பா, ஆமென், உங்களுக்கு தான் ஆராதனை, எங்கள் ஆராதனை. கரமுயர்த்தி எங்கள் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை, எங்கள் ஆராதனை. எங்கள் அப்பா அப்பா, உங்களுக்கு தான். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. எங்கள் அப்பா என் இயேசுவே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. ஓ ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிற சபைன்னு நம்ம சொல்றோம். ஆனா சிலருடைய ஜெபங்கள்லாம் பார்க்கும்போது சப்தமே வர மாட்டேங்குது. சப்தமாவே நீங்க ஜெபிக்க மாட்டேன்றீங்க. சப்தம் ரொம்ப முக்கியம். சிலுவையில அவர் சத்தமிட்டார்ல, அது எங்கன்னு சத்தமிட்டார்னு தெரியுமா? நான் சிலுவையை பல விதங்களில் தியானிப்பேன். சயின்ஸ் ரீதியாக தியானிச்சிருக்கிறேன், சரியா? வரலாறு சம்மதமா தியானிச்சிருக்கிறேன். நான் சிலுவையை பல விதங்களில் தியானிச்சிருக்கிறேன். சிலுவையை பல விதங்கள் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கடந்த சில வருஷங்களாக நான் தான் சிலுவைகள் பேசுகிறேன் பல விதங்களில். ஏன்னா சிலுவையில் அவ்வளோ பெரிய வெற்றி இருக்கு. சிலுவையில் நமக்குன்னே மழை பெய்து போல கூலிங்காக இருக்கு. நம்ம தான் சத்தம் பண்ண மாட்டேன். அங்கே பாருங்க, அவர் பார்க்குறாரு, சரி ஒரு மலையை போடுவோம். நல்லா கவனிங்க. அப்போ எவ்வளோ நல்ல தேவன் பாருங்களேன். அந்த சிலுவையில் சத்தம் இட்டார்ல, ஏலி ஏலி லாமா சபத்தானி, தேவனே இவர்களை மன்னியும், அந்த வார்த்தை சொன்னார்ல. அதை சொல்லும் போது எங்கேருந்து சொன்னார் தெரியுங்களா உங்களுக்கு? நாட் வர்க்கல், தொண்டையிலேருந்து அல்ல. தொண்டையிலேருந்து அவர் சத்தம் போடலை. தொண்டையிலேருந்து அவர் சத்தம் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவு சரீரம் நொறுக்கப்பட்டது. கிரஷ்ட் பை காட். தேவனே அவரை நொறுக்கினார். கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா அவரால் சத்தம் போட்டிருக்க முடியாது. ஆனா சிலுவையில் அவர் சத்தம் போட்டார்ல, அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் தெரியுமா? இங்கிருந்து வரல, லங்ஸ்லேருந்து வரல. எங்கேருந்து சத்தமா? அடி வயிற்றிலிருந்து வந்துச்சு. அடி வயிற்றிலிருந்து அந்த சத்தம் வரும் பாருங்களேன். அந்த சத்தம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க கூட அப்படிதான் ஜெபம் பண்ணும்போது, ஜெபிக்கும் போது, அதனால தான் சிலருக்கு அந்த கிருபையை கர்த்தர் தராரு. நம்ம இங்கிருந்தே ஜெபிச்சு பழகுவோம். மேலோட்டமா ஸ்தோத்திரம் பாடி பழகிட்டோம், துதிச்சு பழகிட்டோம், அப்படியே பழகிட்டோம். சிலுவையில் இயேசு அந்த சப்தமிட்ட போது இங்கே பண்ணவே இல்லை. அவருடைய பேசுனது எல்லாமே அடியிலிருந்து, அந்த ஸ்டமக் அடி பேர்ன்லேருந்து தூக்கி அதை இழுத்து பேசுற முடிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாமே இடுப்பெல்லாம் உடஞ்சிருந்துச்சு. சாதாரணமாக அவரால் மூச்சு விட முடியல, சாதாரணமாக அவரால் பேச முடியாது.
இடுப்பு ரிப்பெல்லாம் உடஞ்சதுனால சாதாரணமாக அவரால் எல்லாரை போல சகஜமாக பேச முடியாது. ஏன்னா மூச்சு விடுறதுக்கே சிரமம். அதனால தான் அந்த ஒரு ரீப்பு காலில் வச்சுருந்தாங்க. அந்த ரீப்பில் அமுங்கி எழும்பும் போது தான் அந்த மூச்சு ரிலீஸ் ஆகும். அதை திரும்பி கீழே அமுக்கும் போது மூச்சு அடக்கும். அப்போ அவர் அந்த இடத்துலையும் அந்த தருணத்திலையும் இயேசு நமக்காய் ஜெபித்தார். அந்த சிலுவையிலையும் அந்த அடிபட்ட வேதனையிலையும் இடுப்பு எலும்பெல்லாம் இருப்பெல்லாம் உடஞ்சு ரிப்பெல்லாம் உடஞ்சு மூச்சு விட முடியாம அந்த லங்ஸ்ல போய் இந்த எலும்பு தாக்கி எவ்வளோ வேதனை. அந்த வேதனையிலும் இயேசு ஜெபித்தது தொண்டையில் அல்ல. எனக்காக ஜெபித்த இயேசு எப்படி ஜெபித்தார் தெரியுமா? அடி வயிற்றிலிருந்து சத்தமா ஜெபிச்சார். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாதிருக்கா. அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் போது எவ்வளவு வலியும் எவ்வளவு வேதனை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த வலி வேதனை அடேங்கப்பா, என் நேசரை நான் பாடுறேன், நான் அவரை நான் ஆராதிக்கிறேன். அவர் எப்படி ஆராதிக்கிறேனோ அது என்னால் எவ்வளவு பலன் இருக்கோ அந்த அளவு நான் ஆராதிப்பேன். என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லுவேன். நான் யாரையும் பார்த்து வரல. ஏன்னா நான் சொல்ல 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 என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் பேச 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 நான் ஒரு மனுஷனை பார்க்க வரல, கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன், தேவனை பார்க்க வந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். நான் சொல்ல சொல்ல சத்தம் உயர்த்த, கையை தட்ட தட்ட ஆர்ப்பரிப்புகள் நடக்க நடக்க அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய மகிமை என்னை சூழ்ந்து கொள்ளும். எங்க கையை தட்டி ஆர்ப்பரிச்சு சொல்லுங்க பாப்போம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, ஆமென் ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். பாப்போம். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், ஆமென், நான் ஆமென். சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. எவ்வளவு பலன் இருக்கோ கை தட்டி சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இன்னும் சிலர் கை தட்டலையே. எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் எல்லாம் பாவங்கள் போக்கி விட்டார் இயேசு, நீக்கி விட்டார். ஆமென், ஆமென். பாவங்கள் போக்கி விட்டார். இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானே, சுகமானே, ஓ இயேசுவே. நான் சுகமானே, சுகமானே. உன்னதத்தோடு, ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இன்று எப்போது வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு ஆமென் எப்போது வெற்றி உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற செய்தியினுடைய தலைப்பு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் நான் பிழைத்திருக்கிறதோ, இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதிகமாய் கேட்ட ஒரு வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, சிலுவையின்
பின்புறம். அதுதான் செய்தி தலைப்பு. சிலுவையின் பின்புறம். சிலுவையில் அறையப்பட்டேன். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நல்லா கவனிங்க. சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இயேசு அங்க தொங்கிட்டு இருக்கிறார். அப்ப நான் அவரோடு கூட நான் அறையப்படணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு இடம் அங்க வேணும். நான் அவரை இறக்கி விட்டுட்டு நான் அங்க போய் ஒப்பு கொடுக்க முடியாது. அப்ப எனக்கு ஒரு இடம், நான் அவரோடு கூட அப்படின்னா அவரோடு கூடனா அவர் மேலேயே அல்ல. அப்ப அவரோடு கூட என் வாழ்க்கையில சிலுவையில அறையப்படுகிற, ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு தேவை. அப்படி தேவை அப்படின்னா நான் எந்த இடத்துல நான் அறையப்பட முடியும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த இடத்துல? எங்க சிலுவையில கேப் இருக்கு? பின்பக்கம். நான் ஆண்டவரோடு சிலுவையில அறையப்படணும். நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அவரோடு நான் அறையப்பட்டேன். ஆனால் வசனம் சொல்லுது, அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப ஆண்டவர் வருகையில அவர் போகும்போது என்ன அழைத்து கொள்ளணும். அதுதானே இவ்வளவு தூரம் பாடுபடுறது, அதுக்கு தானே இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படுறது. அவர் வரும்போது அவரோடு கூட நான் போகணும், அவரோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படணும். அவர் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்ப ஒரு மனிதன் அவரோடு கூட போகணும், அவரோடு வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவரோடு கூட நான் அறையப்படணும், அவரோடு கூட நான் மரிக்கணும், அவரோடு கூட என்னுடைய சரீரம் ஒப்பு கொடுக்கப்படணும். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டா அவரோடு கூட வருகிற நாட்களில் நானும் அவரோடு கூட பரலோகத்துக்கு போவேன். அப்ப நான் அறையப்படணும்னா எனக்கு அறையப்படுறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, சிலுவையின் பின்புறம். நல்லா கவனிங்க. நம்ம எப்பவுமே சிலுவைக்கு முன்புறம் பார்த்தே பழகிட்டோம். சிலுவையினுடைய முன்புறம் பார்த்தே நம்ம பழகி வச்சிருக்கிறோம். சிலுவையின் முன்புறம் என்ன நமக்கு தெரிந்ததுதான். சமாதானத்தை கர்த்தர் முன்புறத்தில் வச்சிருக்கிறார். ஒரு மனிதன் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அந்த மனிதனுக்கு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். சிலுவையின் முன்புறம் என்ன? என்னுடைய ரட்சிப்பு. சிலுவையின் முன்புறத்தை ஒரு மனிதன் பார்த்தால் அந்த மனிதனுக்கு தேவன் ரட்சிப்பை தருகிறார். சிலுவையின் முன்புறம் பார்த்தா என்ன நடக்கும்? ஒரு அன்பு வெளிப்படும். சிலுவையின் முன்புறம் மன்னிப்பு இருக்குது. சில வசனங்களை சொல்றேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் சிலுவையின் முன்புறம் மன்னிப்பை பார்க்க முடியும். வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்பொழுது இயேசு மன்னியும். அப்பனா சிலுவையை நான் முன்புறம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்கும். எனக்கு சிலுவையினுடைய முன்புறம் என்னுடைய அடையாளம், என்னுடைய பார்வை எதுனா மன்னிக்கிற தேவன் அவர். ரெண்டாவது பாருங்க, சிலுவையின் முன்புறம் என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் அங்க சொல்லப்படுகிற வசனத்தை வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது அவருடைய அன்பு எனக்குள்ள வெளிப்படும். முதல்ல மன்னிப்பு வெளிப்படுது. ரெண்டாவது சிலுவையை நான் முகத்துல முன்னாடி என்னுடைய சிலுவையை பார்த்தா அதுல பிதாவுடைய அன்பு. அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தாரு. தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரு. அந்த தேவனுடைய அன்பு சிலுவைக்கு முன்னாடி பார்த்தா நமக்கு தெரியும். மூன்றாவது சிலுவையை முன்பக்கம் பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தாழ்மை வெளிப்படும். சிலுவையை நோக்கி பார்த்தா ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியும்? தாழ்மை. அவர் தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மை கிருபையை குறிக்கிறது. தாழ்த்தும் போது அந்த தாழ்மை அந்த இடத்துல வெளிப்படும். அடுத்து சிலுவையை பார்த்தா என்ன குறிக்கும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். புதிய வாழ்க்கை பிறப்புக்கப்படும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைஃப். நான் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை. நான் சிலுவையை முன்புறம் பார்க்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு மேன்மை. வாசிங்க பார்ப்போம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக அங்க பாருங்க, தங்களுக்காக எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நான் சிலுவையை பார்க்கும்போது எனக்குள்ள என்ன தெரியுமா தோணணும்? என்ன தோணணும் சொல்லுங்க பாப்போம்? புதிய வாழ்க்கை. எனக்கு ஒரு நியூ லைஃப். நான் பாவத்துல வாழ்ந்தேன், நான் மீறுதல்ல வாழ்ந்தேன், நான் அக்கிரமத்துல வாழ்ந்தேன். ஆனா நான் சிலுவையை முன்பக்கம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை.
இன்னும் நிறைய சொல்லலாம் விசுவாசம், இன்னும் நிறைய சொல்லலாம் மீட்பு, இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா, நான் சிலுவையை முன்பக்கம் பார்த்தா இயேசு இவனுடைய இருதயம் எனக்கு தெரியணும். நான் சிலுவையை இன்னும் உத்து பார்த்தா அந்த இயேசுனுடைய பெருமூச்சு எனக்கு தெரியணும். இயேசுனுடைய சிலுவையினுடைய முன்பக்கத்தை நான் பார்க்கும்போது இந்த அடையாளங்கள் தான் எனக்கு தெரியும் பெருசா. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, நல்லா கவனிங்க. ஒரு நாணயத்துக்கு எத்தனை பக்கம்? 2 பக்கம். இந்த 2 பக்கம் நாணயத்தை கொடுத்தாதான் பொருளை வாங்க முடியும். ஒரு பக்கம் நாணயத்தை மட்டும் கொடுத்து ஒரு பொருளை வாங்க முடியாது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் 2 பக்கம் வச்சிருக்கிறார். பகல் இரவு, நன்மை தீமை. வேதத்தை நீங்க மனுஷனுடைய பாருங்க, முகத்துக்கு முன்கிய பக்கம், அங்க ஒரு பக்கம். எல்லாத்துக்கும் 2 பக்கம் வச்சிருக்கிறாரு. 2 கத்தர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. நன்மையும் கிருபையும் தொடரும். எல்லாமே 2 தான். ஆசீர்வாதங்களா மேன்மைகளா எல்லாம் டபுள். யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அதே போலதான் சிலுவையை ஒரு மனுஷன் பார்க்கும்போது முன்புறம் மட்டுமல்ல பின்புறமும் ஒரு பகுதி உண்டு. அதுல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதை தான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். நான் நிறைய எழுதிட்டு வந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்தை மட்டும் நான் சொல்றேன். சிலுவையின் பின்புறம் அங்கு ஒரு செயல் நடந்தது, அங்கு ஒரு பெரிய வெற்றி நடந்தது, அங்கு ஒரு பெரிய விடுதலை நடந்தது, அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. நம்ம எப்பயுமே பார்க்கறது இல்லை. உதாரணத்துக்கு நீங்க கவனிங்களேன், ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். என்னைக்கு சொன்னாரா? அப்ப லாபான் யாக்கோபை கொல்லணும், லாபான் யாக்கோபுக்கு தீங்கு நினைக்கணும்னு சொல்லி வரும்போது என்னைக்கு பேசினார்னா நேத்து ராத்திரி. இது யாருக்கு தெரியாதுன்னா யாக்கோபுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் நம்ம பின்பக்கமும் இருந்தும் பல வெற்றிகளை தருகிறவர். நல்லா கவனிங்களேன், ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லுறேன். ஆதியாகமத்துல யாக்கோபோடு பேசும்போது அவ்வளவு கோபத்தோட வந்தான், அவ்வளவு கோபம் யாக்கோபு மேல. லாபான் அவ்வளவு திட்டம், அவனை கொல்லணும், அவனை விடக்கூடாது, தீங்கு நினைக்க வந்தான். ஆனா ஆச்சரியமான விஷயம், என் ஆண்டவர் அங்க பேசினார் பாருங்களேன். நேற்று பின்பக்கம் இருந்து செயல்பட்டார். இன்னும் சொல்லணுமா, அங்க செங்கடலை கடக்கும் போது முன்னாடி தான் தேவன் போயிட்டு இருந்தார், வழிகாட்டினார். முன்னாடி போயிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு காண இஸ்ரவேல் ஜனங்கள் பதறாங்க. ஐயோ எங்க ஆண்டவர் போனாரு? முன்னாடி இவ்வளவு நாள் மேகஸ்தம்பம் போச்சே, இவ்வளவு நாள் ஆண்டவர் வழி நடத்தினாரு, இவ்வளவு நாள் எங்களுக்கு வழிகாட்டியா இருந்தாரு, இப்ப பிரச்சனை வந்த உடனே முன்னாடி போகிற மேகஸ்தம்பம் காணாமே அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? பின்னாடி அக்னி ஸ்தம்பமா இருந்து பார்வோனுடைய ரதங்கள் இஸ்ரவேல் மக்களோட சேராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு பின்னாடி செய்யற விஷயம் நமக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. ஆண்டவர் நமக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற காரியங்கள் நம்ம மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரை குறை சொல்ல மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். அவர் செய்யற ஒவ்வொன்றுக்கு பின்னாடி கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு நிரூபணம் வெளிப்படும். இதை யாரு கண்டுபிடிச்சா தெரியுமா? தாவீது கண்டுபிடிச்சான். நல்லா கவனிங்க, தாவீது கோலியாத் அடிச்சது சின்ன கல்லுல அடிச்ச போது, நெத்தியில பட்ட போது எப்படி விழணும்? பொதுவா நெத்தியில அடிச்சா எங்க விழுவாங்க? பின்பக்கம் தான் விழுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது கோலியாத்து முன்பக்கம் சாய்ந்து விழுந்தானா. எப்படி தெரியுமா? தாவீது கல்ல பார்க்கல, அந்த கோலியாத்துக்கு பின்னாடி இருந்த கர்த்தருடைய கரத்தை அவன் பார்த்தான். நம்ம பின்னாடி பார்த்து பழகிறது இல்லை, தேவன் நமக்காய் செய்கிற யுத்தங்களை பார்த்து நம்ம பழகிறது இல்லை. அதான் பிரச்சனை. தேவன் நமக்காய் மறைமுகமாய் அநேக வெற்றிகளை கர்த்தர் நமக்கு தந்துகிட்டே இருக்காரு பிரதர், தந்துகிட்டே இருக்கிறார் சிஸ்டர். நமக்கு தெரியல, நமக்கு அறிந்து கொள்ள முடியல. தாவீது கல்லை எடுத்துட்டு போகும்போது அவனுக்கு தெரியும், அவன் யுத்த வீரன், அவனுக்கு இந்த கல்லெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த கல்லை வச்செல்லாம் அவனை ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த வீசுறது என்னமோ கல்லு தான். ஆனா தாவீதுடைய கண்கள் பார்த்தது கல்லை அல்ல, அந்த கோலியாத்துக்கு பின்னாடி இருந்த என் கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம். அதை தாவீது பார்த்து சொல்றான், இன்னைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். அந்த தைரியம்
சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு பார்த்தது முன்னாடி மட்டும் அல்ல, பின்னாடி. அப்ப என்னைக்கு ஒரு மனுஷன் சிலுவைய முன்னாடி மட்டும் இல்லாம சிலுவைக்கு பின்புறம் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு, சிலுவையின் பின்புறம் ஒரு பெரிய வெற்றி இருக்கு, சிலுவைக்கு பின்புறம் ஒரு பெரிய ஜெயம் நிறைந்த வாழ்க்கை இருக்குது. இன்னைக்கு அதை தான் பார்த்து கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சொல்லுங்க, சிலுவையின் முன்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவைக்கு முன்னாடி மட்டும் ஒரு வெற்றி அல்ல, சிலுவைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அந்த வெற்றியை நான் பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்குமானால் நம்மை கொண்டு அவர் செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 5 கருத்துக்களை வேக வேகமா நான் சொல்றேன். ரொம்ப ஆழமான செய்தி, கவனமாய் கேளுங்கள். சிலுவைக்கு பின்புறம் நடந்த தேவனுடைய செயல், சிலுவையின் முன்புறம் அன்பு, சிலுவையின் முன்புறம் வெற்றி, சிலுவையின் முன்புறம் மன்னிப்பு, சிலுவையின் முன்புறம் புதிய வாழ்க்கை, சிலுவையின் முன்புறம் இப்படிப்பட்ட காரியங்கள். ஆனா சிலுவையின் பின்புறம் 5 காரியங்கள். ஒன்று, இரும்பு தாழ்பாள்களை உடைத்தார். இரும்பு தாழ்பாள்கள் உடைக்கப்பட்டது. சிலுவைக்கு பின்னாடி என் தேவனுடைய கரம் செய்த பெரிய காரியம், இரும்பு தாழ்பாள்கள் உடைந்தது. 2, சாவிகளை இழந்தது. சாவிகளை இழந்தது. சிலுவையின் பின்புறம் நடந்த ஒரு பெரிய காரியம், சாவிகளை இழந்தது. நான் என்னன்னு பின்னாடி சொல்லித்தரேன். மூன்றாவது நிழல் நிஜமானது. சிலுவையின் பின்புறம் நடந்த 3வது காரியம், நிழல் நிஜமானது. ஒரு பெரிய நிழல் ஆனா நிஜமா மாறுச்சு. நம்பர் 4, 4வது, மரித்தும் வல்லமை பெரிதா இருந்தது. நம்பர் 5, 5வது, திரைச்சீலை கிழிந்தது. நம்பர் 5, திரைச்சீலை கிழிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மீண்டும் ஒரு விஷயம் கூட நான் சொல்றேன். இந்த செய்தியை கொஞ்சம் ஆழமா, கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, என் தேவன் சாதாரணமானவர் அல்ல. நமக்கு அந்த ஆண்டோடைய அன்பு புரியல. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல சத்துரு பலவித போராட்டங்களையும் பலவித கிரியைகளையும் நம்ம கொண்டு ஏற்படுத்தினான். நம்மளை எத்தனையோ முறை ஜீவன் அழிந்து போக அவன் முயற்சித்தான். எத்தனையோ முறைகள் நம்முடைய விபத்துகளை உண்டு பண்ண அவன் முயற்சித்தான். எத்தனையோ முறைகள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பலவீனங்களை கொண்டு வர முயற்சித்தான். ஆனா நம்முடைய கண்களுக்கு தெரியாது, நம்முடைய ஆராதிக்கிற தேவன் நமக்கு பின்புறமாய் இருந்து பல வெற்றிகளை கர்த்தர் நமக்கு தந்தார். அதனாலதான் நான் சொல்றேன், சிலுவையின் பின்புறம் எப்போதுமே, சிலுவையின் முன்புறம் மட்டுமல்ல. சிலுவையின் முன்புறத்தையே நம்ம பார்த்து பழகின நமக்கு என் ஆண்டவர் சிலுவைக்கு பின்புறம், அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் அவரோடு கூட என்ன பண்ண போறேன், சிலுவையில் அறையப்பட்டேன். நான் அவரோடு கூட அறையப்படணும் அப்படின்னா அந்த பின்புறம் வெற்றியை நான் பார்க்க முடியும். முன்புற வெற்றி சகல ஜனங்களுக்கு இருக்கலாம். முன்புற வெற்றி மன்னிப்பு என்பது உலகத்துக்கு. சிலுவையில இயேசு மரித்த அன்பை வெளிப்படுத்துறது உலகத்துக்கு. மீண்டும் சொல்றேன், உலகம் முழுவதுக்கும் தன் அன்பை வெளிப்படுத்தினார், நமக்கு மட்டும் இல்ல. உலகம் முழுவதுக்கும் மன்னிப்பை கொடுத்தார், நமக்கு மட்டுமல்ல.
உலகம் முழுவதும் ரட்சிப்பை கொடுத்தார், நமக்கு மட்டுமல்ல. உலகம் முழுவதும் மீட்பை கொடுத்தார், நமக்கு மட்டுமல்ல. ஆனா யாருக்கு தெரியுமா ஸ்பெஷலு? அந்த சிலுவையின் பின்புறம் நான் அறையப்பட வேண்டும், அந்த பின்புறம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எந்த மனிதன் பின்புறத்தை பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இங்க இருக்கிற நமக்கு முன்புறம் அல்ல, பின்புறத்தின் வெற்றியும் கர்த்தர் வச்சிருக்கிறார். முன்புற வெற்றி மன்னிப்பு, அது எல்லாத்துக்கும் இருக்கு. முன்புற வெற்றி அன்பு, அது எல்லாத்துக்கும் இருக்கு. முன்புற வெற்றி கிருபை, அது எல்லாத்துக்கும் இருக்கு. முன்புற வெற்றி தாழ்மை, அது எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா சிலுவைக்கு பின்புறம் ஒரு பெரிய வெற்றி இருக்குது. சிலுவைக்கு பின்புறம் என் தேவன் செய்தது அது எல்லாருக்கும் அல்ல, அவரை தெரிந்து கொண்டு அவரோடு சிலுவையில் அறையப்பட, அவரோடு கூட தன்னை அர்ப்பணித்த, அவரோடு கூட மரிக்க, அவரோடு கூட தன்னை விட்டு கொடுத்த அப்படிப்பட்ட மகா நபர்களுக்கு கர்த்தர் அந்த பெரிய வெற்றிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அந்த வெற்றி எனக்கு வேணும். அன்பு, கிருபை, இரக்கம் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஏதோ ஒரு பெரிய ரகசியம் சிலுவைக்கு பின்புறம் இருக்குது. அந்த பின்புறத்தின் வெற்றியை பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபைகளை தருவாராக. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட வெற்றியை நீ தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்று முதல்ல 5 காரியம் சொன்னேன். ஒன்னா சொல்றேன். சிலுவைக்கு பின்புறம் நடந்த ஒரு பெரிய வெற்றி என்ன தெரியுமா? இரும்பு தாழ்பாள்கள் உடைந்தன. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 45ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம். வேதம் சொல்லுது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். யாருக்கு அந்தகார அபிஷேகம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்கள் யாருக்கு தெரியுமா? அந்த சிலுவைக்கு பின்புறத்தை பார்க்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. பொதுவாக இரும்பு தாழ்பாள்கள் அப்படின்றது பொதுவா எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, கோட்டை கதவுகளை பார்த்துருப்பீங்களே, பெரிய கோட்டை கதவுகள். அந்த கோட்டை கதவுகள் இரும்பு தாழ்பாள்களால் அமைக்கப்பட்டிருக்கும். யாரும் நம்ம வீட்டை அப்படியெல்லாம் பண்றதில்ல. வீட்டை அந்த அளவுக்கு இரும்பு போட்டு வெயிட் போட்டு தூக்கி வச்சு அதை தள்ளவே முடியாது, அப்படிலாம் யாரும் வைக்கிறது இல்லை. இப்பெல்லாம் கேட்டே பட்டன் அமுக்குனா திறக்குதான், அதை கூட தள்ளுறதுக்கு கஷ்டம். நீங்க பார்த்தது இல்லையோ? இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. எதுக்கு கேட்டை போய் எந்திரிச்சு போய் அந்த வேலையும் கம்மி பண்ணிட்டோம். முதலையாவது வண்டியில் போய் நிறுத்தினோம்னா இறங்கி கதவை திறந்து போய் கேட்டை திறந்து ஒரு மனைவியோ பிள்ளையோ திறந்து வைப்பாங்க. அப்படி நம்ம வண்டியை கொண்டு போய் உள்ளே வைப்போம். இப்போ அதுவும் தேவையில்லை, பின்னாடியே உட்காரு. அதுலேயும் சிலர்லாம் பாருங்கள், அப்படியே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வீட்டுக்கு வரும்போதே அமுக்கிறது. அது திறந்துக்கிட்டே இருக்கு, சர்ன்னு உள்ளே போய் ஒரு அமுக்கு, அழகாக அதை மூடிடுது. ஆனால் அந்த நான் சொல்கிறது கோட்டையின் தாழ்பாள்கள், பெரிய பெரிய கோட்டைகளில் தாழ்பால் இரும்பு கதவுகள் இருக்கும். அதை தாண்டி ஒரு மனுஷன் சாதாரணமாக உள்ள வர முடியாது, சாதாரணமாக அதை உடைக்க முடியாது, சாதாரணமாக அதை தகர்க்க முடியாது. மனித பலத்தினாலோ அறிவினாலோ அந்த கதவுகளை ஒன்றும் அசைக்கவோ செயல்படுத்தவோ முடியாது. இந்த இரும்பு தாழ்பாள்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஒரு 7 கருத்தை சொல்றேன். 1, சாத்தானின் கட்டுக்கள் என்பது ஒரு இருப்பு தாழ்பாள். சாத்தானின் கட்டுக்கள் என்பது ஒரு இருப்பு தாழ்பாள். சாதாரணமானது அல்ல. ஒரு சாத்தானுடைய கட்டு, அதை யாரும் மனுஷ பலத்தில் உடைக்க முடியாது, மனித அறிவினால மேற்கொள்ள முடியாது. சாத்தானின் கட்டு. 2, மனதின் சிறை என்பது ஒரு இருப்பு தாழ்பாள். மனதின் சிறை ஒரு சில நேரங்களில் சைக்காலஜிக்கலி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக யுத்தங்கள் பல விதங்களில் நடந்துச்சு. அதில் ஒன்று நமக்கெல்லாம் தெரியாது, அதை அப்படி யோசிக்கிறது இல்லை. மனப்போர் நடந்தது. சத்ரு அநேகரை மனப்போருக்குள்ள, மனதின் சிறைக்குள்ள கொண்டு வந்தான்.
மனச்சிறை. இதை ஒரு மனுஷன் வெளியே வர முடியாது, அவன் சொந்த பலத்தினால வர முடியாது. மனச்சிறை என்பது ஒரு இரும்பு தாழ்பால். மூன்றாவது, அனுமதி மறுக்கப்படுகிற இடம் இரும்பு தாழ்பால். உள்ள வர முடியாது, எனக்கு அனுமதி இருந்தாலும் மறுக்கப்பட்டிருக்குது, அது ஒரு இரும்பு தாழ்பால். நாலாவது, ஆவிக்குரிய காவல் ஒரு இரும்பு தாழ்பால். அதாவது லாக் சிஸ்டம், நம்ம இங்கிலீஷ் அழகா சொன்னா, அதாவது அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுது, ஆவிக்குரிய காவல். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜெபம் இருந்தது, ஆனா அதே சமயத்துல நீ எழும்பக்கூடாது, அங்க ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. ஆவிக்குரிய ஒரு காவல். அடுத்து தலைமுறை மூடல் ஒரு இரும்பு தாப்பால். தலைமுறையா பிரச்சனை பாஸ்டர், தலைமுறையா கடன், தலைமுறையா வியாதி, தலைமுறையா பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல சில பிரச்சனைகள். தலைமுறை மூடல் ஒரு இரும்பு தாழ்பால். இதெல்லாம் சீக்கிரம் உடைக்க முடியாது. டைம் லாக்கிங், அதாவது நேரம் நிறுத்தப்படுவது ஒரு இரும்பு தாழ்பால். பிரசங்கி 3:11, எனக்குன்னு வச்ச நேரம் மாறி போயிட்டே இருக்குது, நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், வருடங்கள் போது ஆனா பதில் இல்லை, வருஷங்கள் போது, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கர்த்தர் எல்லாம் செய்தாரு, ஆனா என் வாழ்க்கையில ரிசல்ட் என்னன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை. நேரங்களும் காலங்களும் போது, ஆனா இல்லை. இதெல்லாம் இரும்பு தாழ்பால்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரும்பு தாழ்பால கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். இதுதான் சிலுவையின் பின்புறம் நடந்தது. சிலுவையின் பின்புறம் நடந்த ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இருந்த இந்த இரும்பு தாழ்பால்களை என் ஆண்டவர் தம்முடைய வல்லமையின் கரத்தினால் உடைத்தார். இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாதிரி சொன்னா, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 3ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்களேன். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய், 2ஆம் வசனம் போடுங்க. அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராம் முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராம் முழுவதும் பேசாதிருந்தார்கள். அடுத்த வசனம், சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு கூட சேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனார். நல்லா கவனிங்க, இங்கு பெரிய தாழ்பால் உடைக்க முடியாது. மீண்டும் சொல்றேன், இரும்பு தாழ்பால்களை ஒரு சாதாரண மனித பலத்தை கொண்டு உடைக்க முடியாது. மனதின் சிறையை சாதாரணமா உடைக்க முடியாது. என்ன நான் சொன்னேன் பாருங்களேன், சாத்தானுடைய கட்டுகளை சாதாரணமா நம்ம உடைக்க முடியாது. அனுமதி மறுக்கப்பட்ட இடத்தில் நான் நுழைய வேண்டும்னா அது சாதாரணமா ஒரு பலத்தினாலும் முடியாது. இன்னும் சொல்ல போனா, ஒரு தலைமுறை மூடல், தலைமுறையா பிரச்சனை இருக்கு, இதை தாண்டி நான் ஜெயிக்கணும்னா ஒரு சாதாரண ஒரு காரியத்தோடு நான் ஜெயிக்க முடியாது. அதுக்கு என்ன தெரியுமா தேவை? ஒரு அபிஷேகம் தேவை. அப்ப அந்த அபிஷேகம் தேர்ந்தாதான் அந்த இடத்துல பாருங்களேன், சிம்சோனு சாதாரணமான ஆள் தான், ஆனா ஆவியானவர் அவன் மேல வந்த போது வேதம் சொல்லுகிறது, அவன் கதவுகளை மட்டுமல்ல இரும்பு தாழ்பால்களையும் உடைத்து வல்லமையாய் கடந்து போக கிருபை செய்தான். 3 காரியம். 1, தாழ்பால்களை உடைச்சான்னு போட்டிருக்குது, அப்படின்னா பிடுங்கினான். அப்படின்னா தாழ்பால் இருந்தா தானே மறுபடியும் ஒரு கதவு செய்வ. கதவை மட்டும் உடைச்சிட்டு போல, தாழ்பால்களையே பிடுங்கி எடுத்துட்டு போனான். தாழ்பாலையே பிடுங்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி ஒரு மூடுதல் என்பது இல்லை. இனி அந்த இடத்துல எந்த ஒரு தடையும் இல்லை. இயேசு அப்படிதான் செய்தாரு. அவர் பிடுங்கினது சாதாரணமானதல்ல, இரும்பு தாழ்பால்களை. இனி என் பிள்ளைக்கு எந்த ஆளுகையும் இல்லை. இனி என் பிள்ளைக்கு என்னோடு சிலுவையில் அறையப்படுகிறவனுக்கு எந்த தோல்விகளும் இல்லை, எந்த பிரச்சனைகளும் இல்லை, எந்த தலைமுறை சாபமும் இல்லை, எந்த தலைமுறை காரியங்களும் இல்லை. காரணம், கர்த்தர் இயேசு சிலுவையிலே மரித்தபோது அந்த பின்புறத்தில் நமக்கான இரும்பு தாழ்பால்களை அவர் உடைத்தெறிந்தார். பூரண விடுதலை.
இனி கதவை போட்டு அடைக்க முடியாது. எதை தூக்கிட்டு போறாருன்னா தாழ்பாலோட கொண்டு போயிட்டாரு. தாழ்பாலோட. இனி என் பிள்ளைகிட்ட எந்த அரஸ்மெண்ட் கொண்டு வரக்கூடாது. இனி என் பிள்ளைகளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க. ரெண்டாவது சொல்லவா, கதவை உடைச்சி எங்க கொண்டு போறேன்னா மலை மேல் கொண்டு போனானா. ஏன் அவ்வளவுதான் தூக்கிட்டு போகணுமா? அவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை, அவ்வளோ பெரிய இரும்பு தாபனை பூட்டை போட்டு அது மேலே இரும்பு அடித்து எத்தனை லேயர் போட்டு அவ்வளோ பெரிய வெயிட்டை ஏன் மலை மேலே தூக்கிட்டு போகணும் அப்படின்னா, அங்கே தான் ஒரு மலை என்பது ஒரு வெற்றியை கொடுக்குது. இன்றைக்கி கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் பின்புறத்தில் மலை மேலே, கல்வாரி மலை மேலே அவர் ஏறி சிலுவையில் வைக்கப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா? இனி என் பிள்ளைகளுக்கு இரும்பு தாழ்பால்கள் இல்லை அப்படின்னா, இனி நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லா வானங்களும் திறந்திருக்க போகுது. இனி யாரும் தடை பண்ண முடியாது. மூணாவது பாருங்க, பிடுங்கி கொண்டு அப்படின்ற வார்த்தை இருக்கும். அப்படின்னா என்ன? வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உட்புறத்திலும் ஒரு விடுதலை. வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உட்புறத்திலும் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நமக்கு தர போறார். இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற இரும்பு தாழ்பால்கள். பிரதர், மீண்டும் சொல்ற, எந்தெந்த பகுதி ஒருவேளை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறானா, ஒருவேளை மனது சிறையா இருக்குதா, ஒருவேளை அனுமதி மறுக்கப்பட்ட இடமா இருக்குதா, ஒருவேளை சில காவலில் வைக்கப்பட்டிருக்கோமா, இன்னைக்கு சொல்லுங்க, அந்த இருப்பு தாழ்பால்களை என் பலத்தோடு அல்ல, எனக்குள் தந்த ஆவியானவருடைய பலத்தோடு, அவர் தந்த இரத்தத்தின் வல்லமையோடு, அவர் தந்த அபிஷேகத்தோடு, அவர் தந்த கிருபையோடு, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் தொழிலுக்கு விரோதமா, எதுக்கெல்லாம் விரோதமா சத்துரு வச்சிருக்கிறானோ அந்த இருப்பு தாழ்பால்களை சிலுவையிலே ரத்தம் சிந்தின மீட்ட என் தேவனுடைய வல்லமையை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். இப்போதே அது உடைகிறது. இப்பவே அது உடைகிறது. ஆவியானவருடைய பலத்தோடு கேளுங்க. ஆவியானுடைய வல்லமை சகல நுகங்களை, சகல இருளின் வல்லமைகளை, சகல காரியங்களை உடைக்க வல்லமை, உடைத்தெறிகிற வல்லமை. இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே செய்ய போறாரு. சிலுவையின் பின்புறம் ஒரு பெரிய வெற்றி. யாருக்கு? அவரோடு கூட அறையப்படுகிறவளுக்கு. இனி அவரோடு கூட அறையப்பட்டேனால், அவரோடு கூட சிலுவையில் ஒப்பு கொடுத்தேனால், அவர் தந்த வெற்றிகளையும் என் வாழ்க்கையில் இருக்கும். இயேசுவுக்கு எந்த சக்தியும் அவர் அடக்க முடியல. இயேசுவை கல்லறை அடக்கி வைக்க முடியல. இயேசுவை எந்த நபரும் நிற்க வைக்க முடியல. காரணம், அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். அல்லேலூயா. ரெண்டாவது சாவிகளை இழந்தது. இரண்டாவது கருத்து என்ன? சிலுவைக்கு பின்புறம் என் தேவன் தந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னா, சாவிகள். எந்த சாவிகள்? பாதாளத்தின் சாவிகள் இழந்தது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு சொல்றாரு பாருங்க. மரித்தது உண்மை, மரிச்சேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவரா இருக்கிறேன். நல்லா கவனிங்க, வேகமா சொல்றேன். இந்த திறவுகோல் என்பது பெரிய ஆழமான கருத்துக்கள் உண்டது. நல்லா கவனிங்க. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சாவி, இந்த திறவுகோல் என்பது அதிகாரத்தை குறிப்பிட்டு பேசுகிறது. அத்தாரிட்டி, அதிகாரம். இந்த அதிகாரம் எங்க இருந்துச்சு அதான் பார்க்கணும். எங்க இருந்தது அப்படின்னா, நீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் கீழே பார்த்தீங்கன்னா, பிசாசானவனுக்கு தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படி அப்படின்னா அதிகாரியாகி, கீழே பாருங்க, இந்த அதிகாரம்லாம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா சத்துருக்கிட்ட இருந்துச்சு. இந்த சாவி யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா பிசாசு கையில் இருந்துச்சு. ஆண்டவர் நமக்கு தந்த அதிகாரத்தை ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். நீ ஆண்டு கொள்ளு, நீ பெருகு, நீ சமாதானமா இரு அப்படின்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்களேன். ஆண்டவர் தோட்டங்களை ஏற்படுத்துறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் தோட்டத்தை ஏற்படுத்துறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவர். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தையே படைக்கும் போது அவளை அழகா படைச்சார்.
பூமியை படைச்ச போது நல்லது, வானத்தை படைச்ச போது நல்லது. வானத்தை பாருங்க, அதன் கிரியைகள் அவ்வளோ பெருசு, அவ்வளவு அழகு. கடலை பாருங்க, சொல்லவே வேணாம். எவ்வளவு இறுக்கத்தோட போய் நின்னாலும் அந்த கடலை ஒரு நிமிஷம் பார்த்தா மனதுக்குள்ள ஒரு பீஸ் வருது. வானத்தை நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருங்க, நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. உலகத்துல படைத்ததே இவ்வளவு நல்லதா படைச்சாரு. ஆனா அந்த உலகத்துக்குள்ள ஏதேன் தோட்டத்தையும் கர்த்தர் படைச்சாரு. அப்ப அது எவ்வளவு பெஸ்டா இருந்திருக்கும். அந்த பெஸ்டான பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வச்சு, பிரச்சனை என்னன்னா ஆதாம் ஏவாளுக்கு உலகத்துக்கு வெளியே என்னென்னமோ அழகா இருக்கு, ஆனா அதை விட ரொம்ப பியூட்டி எது தெரியுமா? இங்க இருக்கிற ஏதேன் தோட்டம். இது ஆண்டவரே உருவாக்குறது, அவங்களுக்கு தெரியல. தோட்டத்தை வைக்கிறவர் இங்க பாருங்களேன், அந்த சாவிய, அந்த அதிகாரத்தை நீ ஆண்டுகொள்ளு, நீ எல்லாத்தையும் ஆண்டுகொள்ள தான் ஆண்டவர் வச்சாரு. அந்த அதிகாரத்தை மனுஷன் பாவத்தினால, மீறுதலினால, அக்கிரமங்களினால அந்த அதிகாரத்தை சத்துருகிட்ட கொடுத்துட்டான். இப்ப சிலுவைக்கு பின்புறம் என்ன நடந்தது தெரியுமா? கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். இனி எந்த அதிகாரமும் வரக்கூடாது. இனி சத்துருக்கு நம்ம இடத்துல அதிகாரம் இல்லை. 2 காரியத்தை சொல்றேன். திறக்க வேண்டிய பகுதிகளும் பூட்ட வேண்டிய பகுதிகளும். ஒன்று, திறக்க வேண்டியவைகள். அப்போஸ்தலர் 12:10, சிறையின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 12:10, சிறையின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். நம்பர் 2, 2வது திறக்கப்பட வேண்டியது மத்தேயு 16:14, ராஜ்யத்தின் எல்லைகள் திறக்கப்பட வேண்டும். 3வது மத்தேயு 7:7, ஜெபத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். 1, சிறையின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். 2, ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். 3, ஜெபத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். 4, எபிரேயர் 11:6, ஊழியத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். பூட்டப்பட வேண்டிய கதவு என்ன தெரியுமா? பூட்டப்பட வேண்டியது பாவம் பூட்டப்படணும். ஆதியாகமம் 4:7 நிறைய இருக்கு பூட்டப்பட வேண்டியது. எபேசியர் 4:27, சாத்தானின் வழி பூட்டப்படணும். சரி, இப்படி நிறைய பூட்டப்படணும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் பூட்டுறதுக்கான சாவியை முதல்ல சத்துரு வச்சிருந்தான், அப்புறம் ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். இப்ப யார்கிட்ட தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த சாவியை யாருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க, திறவுகோலை யார் கையில கொடுக்கிறாரு? யார் கையில கொடுக்கிறாரு? இப்ப அந்த எதை பூட்டுறதுமா? ராஜ்யத்தை திறக்கிற திறவுகோலும் உங்க கையில தான் இருக்குது. சத்ருவின் வழிகளை பூட்டக்கூடிய திறவுகோலும் உங்க கையில தான் இருக்குது. யாருக்கு கொடுக்கிறார்னா, சிலுவையின் பின்புறத்தில் இருக்கிறவர்களுக்கு. சிலுவையை முன்புறம் பார்க்கிறவங்களுக்கு ரட்சிப்பு, சிலுவை முன்புறம் பார்க்கிறவங்களுக்கு அன்பு, அது சாதாரணம். சிலுவையின் முன்புறம் பார்க்கிறவங்களுக்கு ஒரு சமாதானம், அது சாதாரணம். சிலுவையின் முன்னாடி பார்க்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை, ஓகே. ஆனா சிலுவையின் பின்புறம் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அந்த பாதாளத்தின் திறவுகோள்களை, அநேக பூட்டுகிற காரியத்தையும் திறக்கிற காரியத்தையும் அதிகாரத்தை கர்த்தர் யார் கையில கொடுக்கிறதுமா? நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. யாரெல்லாம் இப்ப சொல்ல முடியுமோ சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு என் வாழ்க்கையில திறக்கப்பட வேண்டியவைகளை திறக்கிற ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பூட்ட வேண்டிய காண்டியங்களை இப்பொழுதே பூட்டுவதற்கு என் ஆண்டவர் அருள் செய்வாராக. கரங்களை உயர்த்தி, சத்தம் உயர்த்தி
சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நான் பூட்டுறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில எந்த பகுதியெல்லாம் வேண்டாததாய் திறந்திருக்குதோ சத்துருவின் வழிகள் பூட்டப்படுவதாக, இருளின் வல்லமைகள் பூட்டப்படுவதாக, கடன்கள் பூட்டப்படுவதாக, வியாதிகள் பூட்டப்படுவதாக, போராட்டங்கள் பூட்டப்படுவதாக, எல்லா பலவீனங்கள் பூட்டப்படுவதாக. சொல்லுங்க, சுகத்தை திறக்கிறேன், ஆசீர்வாதங்களை திறக்கிறேன், அற்புதங்களை திறக்கிறேன். இதுவரை காணக்கூடாத காரியங்களை கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார். கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார். கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார். மூன்றாவது சிலுவையின் பின்புறம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்த வெற்றி என்ன தெரியுமா? நிழல் நிஜமானது. மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனம். நிழல் நிஜமானது. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் அங்க பாருங்க இருப்பார். சிலுவைக்கு பின்புறம் நமக்கு வச்சிருக்க வெற்றி என்ன தெரியுமா? நிழலாட்டமா இருந்தவைகள் நிஜமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிழல் என்பது என்ன? வேதத்துல நிறைய சம்பவங்கள் இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு ஆதியாகமத்துல பாருங்க, அங்க ஆதாம் ஏவாளுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணத்தை மூடுவதற்காக 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிழல். இயேசு நமக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது ஒரு நிழல். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டது ஒரு நிழல். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன் குமாரனை பலியிடுகிற சம்பவம் வேதாகமத்தில் இயேசு தன்னை பலியாய் கொடுப்பதற்கான ஒரு நிழல். வேதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. யாத்திராகமத்துல 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கு இரத்தம் தெளிக்கப்படுகிறது. பஸ்கா அனுசரிக்கப்படுகிறது. அந்த பஸ்கா எதுக்காக அனுசரிக்கப்படுகிறது? ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தரணும். அந்த விடுதலையை தருவதற்கு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த இரத்தத்தை எடுத்து அதை ஈசோப்பினால தொட்டு அதை துடைக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஈசோப்புன்றது ஒரு பெரிய தலைப்பு. ஈசோப்புன்றது ஒரு பெரிய ஆழம். நல்லா கவனிச்சுக்குங்க. ஈசோப்பு ஒரு சாதாரண செடி தான். எந்த மனுஷனும் ரத்தத்தை எடுத்து அந்த இடத்தை தடவும் போது கையில தடவக்கூடாது, கையில வச்சு தடவக்கூடாது. நீங்க பலிபீடத்துல போனாலோ பலிபீடத்துல ஆசாரியன் எதுல வச்சுதான் பலிபீடத்துல அந்த தொடணும் ரத்தம்? ஈசோப்பை வச்சு தான் அதை முக்கி தான் தடவணும். நீங்க நல்ல ஆழமா கேட்டீங்கன்னா நான் ஆழமா நிறைய பேசுவேன். நல்லா கவனிங்க. ஈசோப்பை தொட்டு தான் அதை கழுவ முடியும். ஈசோப்பை தொட்டு தான் அந்த சிலுவையின் அடையாளத்தை போட முடியும். அங்க நீங்க யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவையில இந்த கதவுல ஒரு அடையாளம் போட்டாங்கல்ல, அந்த அடையாளம் டவ் என்று அழைக்கப்படுகிற ஒரு அடையாளம். சிலுவையினுடைய ஒரு அடையாளம் தான். எபிரேயத்தில் டவ்னு பார்த்தீங்கன்னா டீ மாதிரி இருக்கும், அதான் டவ். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஈசோப்புல ரத்தத்தை தொட்டு அந்த கதவுகளில் பூசப்பட்டது. நல்லா கவனிச்சுக்குங்க. நல்லா அதனாலதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுவாரு, உம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என்னை கழுவும். ஆனா இயேசு மரித்த போது ஈசோப்பு இனி தேவையில்லை. ஏன் தெரியுமா? அங்கெல்லாம் முதல்ல ரத்தத்தை அங்க பூசுவதற்கு ஈசோப்புடைய மேலே மட்டும் வெட்டி தடவுவாங்க. ஆனா இயேசு மரித்து வந்ததுக்கு அப்புறம் ஈசோப்பு ஏன் தேவையில்லை தெரியுமா? அவர் ஈசோப்பினுடைய அடித்தண்டையே வெட்டினார். ஈசோப்புடைய அடித்தண்டை வெட்டினார். அப்படின்னா இனி எனக்குன்னு ஒரு ரத்தம் சிந்தப்பட அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் என் இரட்சகர் பலிபீடத்தில் செலுத்தி விட்டார். ஈசோப்புக்கு இன்னும் வல்லமை இருக்கு. ஈசோப்பை மட்டும் தியானிச்சோம்னா அவ்வளவு தியானிக்கலாம். ஈசோப் என்பது ஒரு சாதாரண செடி. ஆனா அந்த செடி இஸ்ரவேல் மத்தியில மிகவும் மதிப்புள்ளது. அது அவ்வளவு கனம் நிறைந்த ஒரு செடி, அதுபோல மகிமையான ஒரு செடி. நிறைய செடிகள் இருக்கு வேதத்துல. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஆழங்கள் உண்டு. இந்த ஈசோப்பு செடியை எடுத்து தடவும் போது அற்புதம் நடக்கும். யோசிச்சு பாருங்க. நிழலாட்டம், எல்லாம் நிழலாட்டம். ஆனா வெளியிருக்கிற ஜனங்களுக்கு நிழல் தான்,
ஆனா சிலுவையில அவரோடு அறையப்படும் போது அந்த மனிதனுக்கு நிழல் அல்ல, நிஜத்தை கர்த்தர் தருகிறார். அப்படின்னா நான் சொல்றத பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவரை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மற்றவர்களுக்கு நிழலா இருக்கலாம், ஆனா சிலுவையில அறையப்படுகிற நமக்கு கர்த்தர் இந்த ஆண்டில் நிஜமாய் கர்த்தர் மாற்றுவார். இன்னும் புரியலன்னா மீண்டும் சொல்றேன், இந்த வருஷம் முடிவுக்குள்ள கர்த்தர் செய்வேன், கர்த்தர் நடத்துவேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன், வீடை கட்டுவேன், மேன்மைப்படுத்துவேன், நடத்துவேன் சொன்னதெல்லாம் நிஜமா மாறணும்னா யாருக்கு நிஜமா மாறும் தெரியுமா? யார் சிலுவையிலே தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, யார் சிலுவையில தன்னை பின்புறம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிழல் அல்ல, நிஜத்தை கர்த்தர் தருகிறார். இந்த வருஷம் என் வாழ்க்கையில கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள், உயர்த்துவேன் சொன்னது எல்லாமே இன்னைக்கு இப்பவே அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் என் தேவன் பதில் தர வல்லமை உள்ளவர். யாருக்கு நிஜம்? வாக்குத்தத்தம் பெறும்போது ஒரு உணர்வு இருக்கும், ஆனா நடந்த மாதிரியே இருக்காது. வாக்குத்தத்தம் நிகழ்ந்த மாதிரியே இருக்காது. வாக்குத்தத்தம் ஐயோ சொன்னாரே நிறைவேற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நிழலாவே வாழ்றோம். யோனா ஒரு நிழலை உண்டாக்குனார். அவனுக்கு அந்த நிழல் ஆமணக்கு செடியில வந்துச்சு. அவரே உண்டாக்குனார் அந்த நிழலை. சில நேரங்களில் கர்த்தர் சில நேரங்கள் நமக்கு ஒரு இளைப்பாறுதலுக்கு ஒரு நிழலை உண்டாக்குவார். புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் தான் அந்த நிழலை உண்டாக்குனார். கர்த்தர் தான் அந்த ஆமணக்கு செடியை உண்டாக்குனார், வேற யாரும் உண்டாக்கல. கர்த்தரே சில நேரங்களில் நமக்கு நிழல்களை சிலர் மூலமா தருவார், ஆனா எல்லா நாளும் அல்ல. ஏன்? அந்த நிழலையே சார்ந்து வாழக்கூடாது. கர்த்தர் தான் என் நிழலா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த நிழலையே யோனா சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். செட்டில்டு லைஃப் வந்துருச்சு. ஓகே, இனி என்ன பிரச்சனை? இனி அழிஞ்சா என்ன, அழியாட்டி என்ன, நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, எனக்கு ஒரு சேஃப் கம்ஃபோர்ட், எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் வந்துருச்சு. இனி எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை குறித்து கவலை இல்லை, இனி அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்து கவலை இல்லை, இனி அவர் தந்த எதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவையானது இந்த மாசம் வந்துருச்சு, எனக்கு தேவையானது வருஷம் நடந்துருச்சு. கர்த்தர் அந்த நிழலை ஒரு சின்ன பூச்சியை கட்டளை இட்டார், அவரே கட்டளை இட்டார், அவரே அதை அறிக்கை செய்தார். ஒரே நாள்ல அந்த ஆமணக்கு செடி முடிந்தது. சில நேரங்களில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அந்த நிழலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம ஜாய்ந்து கொள்ள பார்த்தோம்னா, அதையே நம்ம பிடித்து கொள்ள பார்த்தோம்னா, சில நிழல்கள் படிப்பாக இருக்கலாம், சில நிழல்கள் நல்ல உத்தியோகமாக இருக்கலாம், சில நிழல்கள் நல்ல ப்ரமோஷனாக இருக்கலாம், சில நிழல்கள் உறவுகளாக இருக்கலாம், சில நிழல்கள் நமக்கு ஊழியமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஊழியத்தை சார்ந்து அல்ல, அல்லது படிப்பை சார்ந்து அல்ல, எதையும் சார்ந்தல்ல. ஒரு மனிதன் கர்த்தரையே சார்ந்து வாழணும். அவர் தான் என் நிழல், அவர்தான் என் நிழல். உன்னதமானவரின் நிழல் தான் எனக்கு மறைவை தர முடியும். உன்னதமானவரின் நிழல் தான் என்னை விடுவிக்க முடியும். உன்னதமானவரின் மறைவு தான், அந்த நிழல் தான் எனக்கு அற்புதத்தை தர முடியும். காரணம் அதுதான் நிரந்தரம், அதுதான் நிரந்தரம். அந்த நிழலை ஒரு மனிதர் சார்ந்து கொள்ளுன்றதுக்காக தான் அது எப்ப நிஜமா மாத்துவார்னா, யார் தன்னை கர்த்தருடைய சிலுவைக்கு தன்னை அர்ப்பணிக்க, பின்புறம் தன்னை அர்ப்பணிக்க விரும்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு நிழலை, நிஜத்தை கர்த்தர் தருவார். எல்லாருக்கும் அல்ல. இந்த சிலுவை பாடுக்கு வந்திருக்கீங்களே, நீங்க சொல்லுங்க, நான் நிழல்ல வாழ விரும்பல, நான் நிஜத்துல வாழ விரும்புறேன். நான் நிழலுக்குள்ள இருக்க விரும்பல. வாக்குத்தத்தம் பெறுகிறவனாய் அல்ல, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவனாய் மாறணும். ஆசீர்வாதங்களை கேட்கிறவங்களா இல்ல, ஆசீர்வாதங்கள்ல வாழ்கிறவனா நான் மாறணும். அதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அதை கர்த்தர் தருவார். நம்பர் 4, 4வது, மரணத்திலும் வல்லமை வெளிப்பட்டது. மத்தேயு 27:51, மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் மரித்தார். அவர் மரித்த உடனே அங்க நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. அங்க நடந்த ஒரு சம்பவம், மரிச்சார். ஆண்டவரே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாம் முடிந்தது அவர் சொல்லி முடிச்ச உடனே ஒரு பெரிய சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. முதல்ல தேவாலயத்தின் திரைச்சீலை
மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க, சாதாரணமானது அல்ல. கொலேசியர் 2:15 வாசிச்சோம்ல, அந்த அசைவு நல்லா கவனிங்க. நான் சொல்ற மட்டும் கவனிச்சுங்க, டைம் இல்லை. பூமியை கர்த்தருடைய வல்லமை அசைக்கும். இது சாதாரணமான ஒரு நிலநடுக்கம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு அந்த இடத்துல இல்லை. கர்த்தருடைய வல்லமை நிமித்தம் அந்த கன்மலைகளும் பூமியும் பிளந்தது. ஏங்க ஒன்றும் இல்லை, அப்போஸ்தலர்லாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பவுலும் சீலாவும் பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள், பவுலும் சீலாவும் பாடும்போதே சிறைச்சாலை அஸ்திபாரம் அசையும்னா, அவருடைய பிள்ளைங்க பின்புறம் இருந்து அவர் செஞ்சா எப்படி அசையும்? அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் ரொம்ப அசைக்க முடியாம இருக்குதோ கர்த்தர் அதுல ஒரு பெரிய அசைவை தருவார். யாருக்கு தருவார்னா, யார் சிலுவையில பின்பக்கம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அசைவை கர்த்தர் தர போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. பெரிய அசைவை, எல்லாம் முடிந்தது, அவர் சொல்லி முடிச்ச உடனே அந்த அசைவு வந்தது. இன்னைக்கு அந்த அசைவு எத்தனை பேருக்கு வேணும்? ஒரு 5 காரியம் சொல்றேன். என்னதெல்லாம் அசைய போகுது தெரியுமா? முதல்ல அசைய போகிற காரியம் ஏசாயா 40:2, போர் முடிந்தது. இதுவரை இருந்த எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களும், பாடுகளும் அசைய போகிறது. யோசிச்சு பாருங்க, எழுதுங்க. ஏசாயா 40:2 அதன் போர் முடிந்தது. அங்க பாருங்க, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. முதல்ல கர்த்தர் எதை தரம் அசைக்க போறாரு? இதுவரை எதெல்லாம் ரொம்ப போராட்டமா இருந்துச்சோ, எதையெல்லாம் ரொம்ப நாள போராடிக்கிட்டு இருந்தோமோ, அந்த போரை முடிப்பதற்கு கர்த்தர் ஒரு அசைவை தரப்போகிறார். ரெண்டாவது எது தெரியுமா? எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா கடைசி பகுதி, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்படின்னா இது நடக்குமா, இது நடக்காதா, இது வாய்க்குமா, இது வாய்க்காதா? இல்ல, கிறிஸ்துவின் பின்புறம் நாம் சிலுவைக்கு ஒப்பு கொடுப்போமானால் அந்த காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஒரு அசைவை கர்த்தர் தர போறாரு. நம்பர் 3, மூன்றாவது, யோபு 31:40 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, யோபின் வார்த்தை முடிந்தது. அங்க வாசிச்சு பாருங்க. யோபு 31ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோபு 31:40 வசனம். அதன் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக யோபின் வார்த்தைகள் முடிந்தது. யோபின் வார்த்தை முடிந்தது. அங்க பாருங்க, கீழே பாருங்க, யோபின் வார்த்தைகள் முடிந்தது என்று. இப்ப சொல்லுங்க, இதோட சரி, என் வார்த்தையை கர்த்தர் முடிக்க போறாரு. என்ன வார்த்தை தெரியுமா? நான் புலம்பிக் கொண்டிருந்தது இனி புலம்ப போவது இல்லை. நான் இழந்து போனதை குறித்து நான் பேச போறது இல்லை. நான் கர்த்தரை விட்டுட்டாரு நான் பேச போறது இல்லை. கர்த்தர் என்னோடு இல்லைன்றதை நான் பேச போறது இல்லை. யோபின் வார்த்தையை முடித்தவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் தருவாராக. சங்கீதம் 72:20 சொல்லுகிறது, தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விண்ணப்பம் அப்படின்னா இதுவரை ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களும் கர்த்தர் முடிக்க போறாரு. அப்படின்னா என் ஜெபமெல்லாம் கேட்கப்பட போகுது. எது நடக்கல, வரல, கிடைக்கலன்னு சொன்னேனோ அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு தர போறாரு. அப்ப மரணத்தின்களும் வல்லமை பெற்றுக்கொள்ளணும்னா சிலுவை பின்புறம் ரொம்ப அவசியம். நம்பர் 5, 5வது சொல்லி முடிக்கிறேன். திரைச்சீலை கிழிந்தது. திரைச்சீலை கிழிந்தது. மத்தேயு 27:51. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51வது வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. நல்லா கவனிங்க. இந்த திரைச்சீலை என்பது ஒரு மறைவு. திரை என்பது ஒரு மறைவு. அந்த நாட்கள்ல அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது திரை இருக்கும். உடன்படிக்கையை பார்க்க முடியாது யாராலையும். அதாவது தேவ பிரசன்னத்தை ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. தேவ சமூகத்தை ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை ஒருத்தர் பார்க்க முடியாது. தேவ மகிமையை ஒருத்தர் பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியர் மட்டும்தான். அது வருஷத்துக்கு ஒரு முறை தான். அதுவும் பாவ மன்னிப்புக்காக செய்யறதுக்காக
ஆண்டவர் அழைப்பை தவிர்த்து வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அவன் அதுக்குள்ள போக முடியும். அதுவும் பயத்தோடு நடுக்கத்தோடு தான் போக முடியும். அது என்ன நடக்கும், என்ன சம்பவிக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு திரைச்சிலை மறைந்திருந்தது. ஆனால் என் இரட்சகர் யாருக்கு திரும்ப இந்த மறைவை மாத்துறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் இனி தூரமாய் அல்ல, என்னோடு கூட இருக்க போகுது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, உடன்படிக்கை பெட்டி பார்க்கிறவனாய் அல்ல, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தேவ பிரசன்னம் வெளியில் அல்ல, தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்க போகுது. அப்படின்னா யோர்தானை காலை வைக்கிறதுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கணும் தேவையில்லை. நீங்கள் காலை வச்சா யோர்தான் பிரியும். யோசிச்சு பாருங்க, யோர்தான் எவ்வளவு பிரவாகித்து வரட்டும், போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனை வரட்டும், நீங்கள் சொல்லுங்கள், நான் காலை இந்த வருஷம் வைக்கும்போது இதுவரை பிரியாதவைகள், இதுவரை கண்டாத அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்காக செய்ய போகிறார். அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். அதெல்லாம் நடக்கணும்னா யாருக்கு நடக்கும் தெரியுமா? சிலுவைக்கு முன்பக்கம் அல்ல, சிலுவையின் பின்பக்கம் இருக்கிறவர்களுக்கு. நான் மீண்டும் சொல்றேன், சிலுவையின் முன்பக்கம் அன்பு, அது எல்லாருக்கும், அகில உலகத்துக்கும். பாவிக்கு அன்பு தான், எல்லாத்துக்கும் அன்பு தான். ஒருத்தருக்கு மட்டும், உங்களுக்கு நமக்கு மட்டும் அன்பு இல்லை. சிலுவையை யாரெல்லாம் முன்னாடி பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவ அன்பு. சிலுவை யாரெல்லாம் முன்னாடி பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு. சிலுவையை முன்னாடி பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்பு. சிலுவையை முன்னாடி பார்த்து பழகினா அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை. எல்லாத்துக்கும் ஒரு காமன், எல்லாத்துக்கும் ஒரு பொதுவா இருக்கிறது சிலுவையை முன்னாடி பார்க்கறது. கொஞ்சம் ஆழமா குத்து பார்க்கிறவங்களுக்கு இயேசுனுடைய இருதய துடிப்பை பார்க்க முடியும். இன்னும் சிலுவையை முன்பக்கம் கொஞ்சம் உத்து பார்த்தா அந்த பெருமூச்சின் சத்தத்தை ஒரு மனிதர் கேட்க முடியும். சிலுவையை முன்னாடி கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பார்த்தா அந்த இயேசு பேசுகிற அந்த ஜெபத்தினுடைய ஆழங்களை பார்க்க முடியும். அவ்வளவுதான். ஆனா இன்னொரு பக்கம் இருக்குது, சிலுவையின் மறுபக்கம், சிலுவையின் பின்பக்கம். அது யாருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் அல்ல. யார் தன்னை கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, யார் தன்னை கிறிஸ்துவோடு தன்னை மரிப்பதற்கு விட்டு கொடுக்கிறாங்களோ, யார் தன்னை கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுவதற்கு தன் சரீரத்தையும், பவுல் சொல்றார்ல, அவர் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன், அதுபோல கிறிஸ்துவை தரித்து கொள்ள நாள்தோறும் சிலுவையை சுமக்கிற அந்த அனுபவம் யார் விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லார போல அல்ல, 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 1, நான் சொன்னேன், இரும்பு தாழ்பாள்கள் உடைந்தது. இரும்பு தாழ்பாள்கள் உடையும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை இரும்பு தாழ்பால் இருந்தாலும் கர்த்தர் உடைக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் சிலுவையின் முன்புறம் அல்ல, நான் சிலுவையின் பின்புறம் இருக்கிறேன். அவரோடு கூட அறையப்பட்டதினால் அவரோடு கூட வெற்றியும் கர்த்தர் தருவார். அவருக்கு எப்படி இரும்பு தாழ்பால்கள் உடைக்கப்பட்டதோ அதே வெற்றியை கர்த்தர் எனக்கும் தரப்போகிறார். அதாவது அவருக்கு யாரும் அடக்கி வைக்க முடியாது, என்னுடைய ஆசீர்வாதத்தையும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. 2வது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? சாவிகளை இழந்தது. பின்புறம் என்ன நடக்கும்? சாவிகளை கர்த்தர் தரார். என்ன சாவி? பூட்டுவதற்கும் திறப்பதற்கும் உள்ள சாவி. எல்லாருக்கும் அல்ல. சிலுவையோடு ஒரு மனுஷன் மரிக்கும் போது, சிலுவையோடு இயேசுவோடு ஒரு மனிதன் வாழும் போது, இயேசுவோடையே சுமந்து கொண்டு இருக்கும் போது, அந்த சிலுவையின் பின்புறம் அந்த மனுஷனுக்கு கொடுக்கிற வெற்றி என்ன தெரியுமா? பரலோகத்தினுடைய சாவியை, அதான் வாசித்தோம்ல, அந்த திறவுகோலை உன் கையில் கர்த்தர் நம்ம கையில் தரார். அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எதெல்லாம் திறக்கணுமோ அதையெல்லாம் திறப்பதற்கு அதிகாரம், எதையெல்லாம் பூட்டணுமோ அதையெல்லாம் பூட்டுவதற்கு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். நம்பர் 3, 3வது, சிலுவைக்கு பின்புறம் நடக்கிற விஷயம் என்ன? நிழல் நிஜமானது. நிழல் போதும். எத்தனை நாட்கள் தான் வாக்குத்தத்தத்தை கேட்கறது? எத்தனை நாட்கள் தான் வாக்குத்தத்தையே பேசுறது? எத்தனை நாட்கள் தான் சுகத்தை பத்தி பேசுறது? அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க தொட்டா பேய் ஓடிச்சு, எத்தனை நாள் தான் வெளியே பேசுறது? ஆனா இந்த நாட்கள்ல அவர் சிலுவைக்கு பின்புறம் நாம் அமைவோமானால், அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால், நிழல் அல்ல, நம்மை கர்த்தர் நிஜமாய் மாற்றுவார். பவுலுக்கு அற்புதம் நடந்தது. பேதுரு அந்த சின்ன கச்சைப்பட்டா கூட சுகம் உண்டானது. ஏன் அவங்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துறாருன்னா, அவங்க நிழலில் அல்ல, நிஜத்தில் கிறிஸ்துவையே சார்ந்து வாழ்வதனால் அற்புதம் நடந்தது. நம்பர் 4,
சிலுவையின் பின்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, மரணத்திலும் வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன பலவீனத்தோடு இருந்தாலும் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் போது பலவீனம் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நம்பர் 5, 5வது, சிலுவைக்கு பின்புறம் என்ன நடந்தது? திரைச்சீலை கிழிந்தது. அப்படின்னா என் வாழ்க்கையில் இருந்த மறைவுகள், என் வாழ்க்கையில் இதுவரை தேவ பிரசனத்தை சுமக்க முடியாத அனுபவங்கள், உடன்படிக்கை பெட்டியை நான் பார்க்கிறவனா அல்ல, உடன்படிக்கை பெட்டியை நானே சுமக்கிறவனா. இன்னும் சொல்லப்போனா நானே உடன்படிக்கை பெட்டி. ஏன்னா 1 கொரிந்தியர் தானே வாசிக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயம். அவ ஆலயம்னா என்ன அர்த்தம்? நானே, எனக்குள்ளேயே உடன்படிக்கை பெட்டி. அப்படின்னா உடன்படிக்கையை சுமந்து கொண்டு தான் நான் யோர்தான்ல காலை வைக்கணும்னு இல்லை, நாம காலை வைக்கிற இடமெல்லாம் அற்புதம் நடக்கும். காலை வைக்கிறமெல்லாம் யோர்தான் பிரியும். யோசித்து பாருங்களேன், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்ய போகிறார். நீங்க எரிகோ இடிந்து விழணுமா? உடன்படிக்கை பெட்டி சுமந்து சுத்துனாங்க, விழுந்தது. நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற பல எரிகோ கோட்டைகளை இனி நான் சுமந்து அல்ல, நான் நடந்தாலே இடிந்து விழ பண்ணுவார். காரணம், திரைச்சீலை 2ஆய் கீழே விழுந்தது. கண்களை மூடி இப்ப அர்ப்பணித்து ஜெபிக்க போறோம். சிலுவையின் முன்புறம் அல்ல, என் வாழ்க்கையில் சிலுவையின் பின்புறம் பார்க்கிற ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. அவரோடு கூட வாழ, அவரோடு கூட என்னை அர்ப்பணிக்க, அவரோடு கூட என்னை உம்முடைய சமூகத்தில் கொடுக்க எனக்கு கிருபையை தாரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. Thank you for the B minor. Thank you holy God. நல்ல கரங்களை உயர்த்தி அர்ப்பணிச்சு சொல்லுங்க பாப்போம். Oh, thank you for the Lord. கரம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சிலுவைக்கு பின்புறம் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே சிலுவைக்கு பின்புறம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சொல்லுங்க, சிலுவை சுமந்தோராய், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். கரம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 2 கரம் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.